தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தமிழ் திரை உலகின் பன்முக ஆளுமையாளரான கலைப்புலி ஜி. சேகரன் அவர்கள் இன்று இயற்கை எய்தினார். அவருக்கு வயது 73. பழம்பெரும் திரைப்படங்களின் விநியோக உரிமையை மீண்டும் விலைக்கு வாங்கி திரையரங்குகளில் வெளியிட்டு கடும் உழைப்பால் வருமானத்தை ஈட்டி வந்தவர் பின்னர் படிப்படியாக உயர்ந்து புது திரைப்படங்களின் விநியோகஸ்தராகவும் ஃபைனான்சியர் எனும் நிதியாளராகவும் கதை ஆசிரியராகவும் இயக்குனர் மற்றும் நடிகராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட பன்முக திறனாளர் ஆவார். தனது கலை உலக நண்பர்களான எஸ். தானு மற்றும் சூரி ஆகியோருடன் இணைந்து கலைப்புலி பிலிம்ஸ் என்ற பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து யார் என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் திரை உலகில் தடம் பதித்தவராவார். பாண்டியராஜன் நடிப்பில் ஊரை தெரிஞ்சுக்கிட்ட, ராதிகாவின் நடிப்பில் காவல் பூனைகள், ராம்கி நடிப்பில் உளவாளி உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்தும் நடித்தும் இயக்கி வந்தவரை புகழின் உச்சாணி கொம்பில் அமர்த்திய திரைப்படம்தான் அமானுஷ்ய கதையம்சம் கொண்ட ஜமீன் கோட்டை என்ற திரைப்படமாகும். இது மட்டுமின்றி குஷ்புவுடன் குடும்ப சங்கிலி என்ற திரைப்படத்தில் அவருக்கு இணையாக இணைந்து நடித்தவர் கட்டுவிரியன் என்ற திரைப்படத்திற்கு இசையும் அமைத்துள்ளார். சிறிய பட்ஜெட் திரைப்படங்களுக்கு பெரும் ஆதரவை அளித்து வந்தவர் தமிழ் டிஜிட்டல் தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் 15 ஆண்டுகள் தமிழக திரைப்பட விநியோக சங்க தலைவராகவும் செயலாளராகவும் பதவி வகித்தவர் ஆவார். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய கலைப்புலி ஜி. சேகரன் அவர்கள் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதியன்று வயது முதுமை மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக இயற்கை எய்தினார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவரை பற்றிய இதுவரை எங்கும் வெளியாகாத அரிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணம் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியில் நாளை ஒளிபரப்பாக உள்ளது. அனைவரும் காண தவறாதீர்கள். நன்றி. இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.